குபேரனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான கிழமைதான் வியாழக்கிழமை. 19/3/2026 பங்குனி மாதத்தின் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் எனதினிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குபேரன் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள், பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். இந்த வியாழக்கிழமையில கன்னி தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மாதிரி வியாழக்கிழமையில உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொடுத்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. ஹயக்ரீவர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள்னு வியாழக்கிழமைய நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான இந்த நாளில் வரக்கூடிய குபேர நேரத்தில் தவறாமல் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றுங்க. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே நமக்கு தோன்றது என்னென்னா, கடவுள் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருல, இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டு வேறு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விளக்கு பொருத்தி வச்சு முதல்ல மனதார கடவுளை நினைங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதோ ஒரு கர்ம பலனால் நடக்குது, அது எனக்கு உடனடியாக சரியாகணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய கர்மாவை கரைத்தால்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியுங்க. இப்படி ஒரு அற்புதமான குபேர நேரத்தில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறை சுத்தம் பண்ணி மகாலட்சுமியோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா மகாலட்சுமிக்கு துளசி மாலை சாற்றுங்க. குபேரனுக்கும் துளசி மாலை சாற்றிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வைங்க. ஒரு நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றி வைங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ராசிக்கேற்ற வசிய தாயத்து வசிய அஞ்சனம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் நான் சொன்ன முறைப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நேராக சமையல் அறைக்கு போங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுங்க. சிறிதளவு கல்கண்டு எடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு ஒரு முடிச்சா கட்டி அதை பூஜையில் வச்சு குபேரன்ட்ட மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும், உங்களுக்கு பணம் சேரணும். பிரச்சனையே ஏற்படுறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது இந்த பணம் தான். இந்த பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் எனக்கு சரியாகணும்னு குபேரனை மனசார வேண்டிட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயத்தை இன்றைய தினம் குபேர நேரமான மாலை 4:30 6:30 செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விவரங்கள் எளிமையாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.